எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து ஏதோ ஒரு கவலையில் நீங்கள் இருக்கீங்களா? வீடு, வாசல், பணம், நகை, வருமானம் எல்லாத்தையும் இழந்து உங்களுடைய வாழ்க்கை இருளாக இருக்கா? நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களே குறித்து உங்களே பார்த்து தான் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை தரார். ஏசாயா 42:16 பிரகாரம், குருடரை அவர்கள் அறியாத வழியை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன்னு சொல்லியிருக்கார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார், கலங்க விட மாட்டார். நம்மளுக்கே தெரியாது. இதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் நீங்கள் செய்யணும். ஆண்டவரை முழுமையாக நீங்கள் தரித்து கொள்ளுங்க. ஆண்டவரை முழுமையாக கைப்பற்றிக் கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஆண்டவரோட ஜெபத்தில் நீங்கள் உட்காருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்து அழுது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய ஒரு காலமும் கைவிட மாட்டார். எனது அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணீர் விட்டு அதிகாலமே எழுந்துச்சு அதிகாலையிலே தேடுறவர்கள் நீங்கள் கண்டடைவார்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் 4 மணிக்கு நீங்கள் ஜெபம் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. அது இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் காண்பீங்க. உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவேன்னு நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கார். கலங்காதீங்க, திகையாதீங்க. அதற்காக ஒரு சின்ன ஜெபம் நம்ம ஏறெடுக்கலாமா? என் அன்பு தகப்பனே, எசப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அவங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில